வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து இந்த சிஸ்டம் பேஸ்டு அல்கோ பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சிஸ்டம் பேஸ்டு அல்கோன்றது அல்கோ ட்ரிக்ஸ். இது நம்முடைய கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமாக நம்ம வந்து பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். அதாவது இது வந்து ஒரு சிஸ்டம் பேஸ்டு அல்கோ சாஃப்ட்வேர் சொல்லலாம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஸ்டமில் ஒரு EXE நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம். இது சார்ட் இருக்குது. அமி புரோக்கர் சார்ட் மூலமாக வரக்கூடிய சிக்னலை நம்முடைய புரோக்கர் டெர்மினலுக்கு இது ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணோம். இதுதான் இந்த சிஸ்டம் பேஸ்டு அல்கோவுடைய ஒரு பேசிக். பேஸ்டு அல்கோவில் முதல்ல நான் இந்த லேஅவுட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். முதல்ல இருக்கக்கூடிய லேஅவுட் வந்து இந்த டேப் வந்து டேஷ்போர்ட். ரெண்டாவது போர்ட்ஃபோலியோ செட்டிங்ஸ். இந்த போர்ட்ஃபோலியோ செட்டிங்ஸில் தான் என்னென்ன ஸ்கிரிப்ட் ஆட் ஆகுமோ ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இது வந்து அல்கோவுடைய ஆர்டர் புக். இது கிளைண்ட் API. அடுத்தது இதுதான் டேட்டா ஃபீட். டைரெக்டாக டேட்டா இதில் வந்துடும் சார்ட்டுக்கு எக்ஸ்சேஞ்சிலேருந்து. அடுத்தது இது ரினிவல்ன்றது ஒரு டம்மி பட்டன். இப்போது இந்த டேஷ்போர்டில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். முதல்ல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இதில் நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் வேணுமோ செட் பண்ணிக்கலாம். உதாரணமாக எனக்கு இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு 3000 ரூபா லாபம் இருந்தால் கட் ஆகணும் அப்படின்னா, நமக்கு ட்ரேட் நடக்கும்பொழுதோ இல்லை முன்னாடியோ நமக்கு தேவையான மாதிரி இந்த இடத்துல 3000 ரூபான்னு நம்ம செட் பண்ணிவிட்டு இந்த ஸ்கொயர் ஆஃப் மேக்ஸிமம் ப்ராஃபிட் ரீச்ன்றதை கிளிக் பண்ணிட்டோன்னா 3000 ரூபா வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். அதே போல் தான் மைனஸ் எனக்கு ஒரு 4000 ரூபா இல்லை 5000 ரூபா லாஸ் வந்ததுன்னா கட் ஆகணும் அப்படின்னா, நமக்கு என்ன வேல்யூ வேணுமோ அந்த வேல்யூ இந்த இடத்துல நம்ம போட்டுட்டு இந்த ஸ்கொயர் ஆஃப் பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். ட்ரேட் நடக்கும்போது வேண்டான்னா கூட இதை நம்ம இந்த டிக் பாக்ஸை எடுத்து விட்டுட்டு நம்ம எடிட் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் போர்ட்ஃபோலியோ ட்ரெயிலிங். இப்போ ஒரு 2-3 ஸ்ட்ராட்டஜி நம்ம போட்டிருக்கோம். அப்படி போடும்போது நம்முடைய போர்ட்ஃபோலியோ வந்து ட்ரையல் ஆகணும். உதாரணத்துக்கு ஒரு 4000 ரூபா இல்லை ஒரு 2000 ரூபா ப்ராஃபிட் வந்தக்கப்புறம் ஒரு 500 ரூபா ப்ராஃபிட்டை வந்து நமக்கு ட்ரையல் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு பெனிஃபிட். ரெண்டாவது பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கிட்ட பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி, ட்ரெண்ட் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி, அதே போல் மீன் ரிவர்ஷன், இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. பேசிக் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி பேசிக் ஸ்ட்ராட்டஜிஸ் போட்டுட்டு அதில் நமக்கு என்ன மாதிரியெல்லாம் நமக்கு டார்கெட் ஸ்டாப் லாஸ் வேணுமோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ள முடியும். உதாரணமாக டார்கெட்ஸில் போய்ட்டு பாயிண்ட்ஸாக வேணுமா அல்ல பர்சன்டேஜாக வேணுமா, எப்படி வேணுமோ நம்ம பண்ணிக்கலாம். இது ரெண்டாவது பெனிஃபிட். மூணாவது பெனிஃபிட் இதில் இருக்கக்கூடியது, நாம் இதில் நம்ம சில டைமில் வந்து நம்ம வந்து மேனுவலாக டக்குன்னு வந்து பார்த்த உடனே ஆர்டர் போடணும், எனக்கு அந்த ஸ்பீடு வேணும் அப்படின்ற போது இதில் இந்த பட்டன் ட்ரேடிங் ஃபீச்சர்ஸ்லாம் கூட இதில் எனேபிளாக இருக்குது. பட்டன் ட்ரேடிங் ஃபீச்சர்ஸ்னால், இப்போ நீங்கள் ஒரு ATM மார்க்கெட்டில் வந்து இந்த சார்ட்டை பார்த்துட்ருக்கீங்க, டக்குன்னு உங்களுக்கு பை வேணும் அப்படின்னா இந்த பை பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பை ஆகிடும். அதே போல் பை எக்ஸிட் கொடுத்துட்டிங்கன்னா பை எக்ஸிட் ஆகிடும். நீங்கள் செல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா செல் ஆகும், செல் எக்ஸிட்னா உங்களுக்கு செல் எக்ஸிட் ஆகிடும். இப்போ இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறேன். செல்லு வந்ததுன்னா ஷார்ட் அடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷார்ட் அடிக்கவும் செய்யும். இல்லை நீங்கள் பை வரும்போது கால் ஆப்ஷன் பை பண்ணுற மாதிரியும், செல் வரும்போது புட் ஆப்ஷன் பை பண்ணுற மாதிரியும் நம்ம இதை வடிவமைத்து கொள்ளலாம். அந்த ஆப்ஷன் இதில் இருக்குது. இப்போ நான் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஆப்ஷன் தான் பை பண்ணோம். இல்லை சரி எனக்கு டைரெக்டாக ஃபியூச்சர்ஸ் பண்ணணுமா பண்ணிக்கொள்ளலாம், ஆப்ஷன் மட்டும் பண்ணணுமா பண்ணலாம். நீங்கள் பை பண்ணிங்கன்னா கால் ஆப்ஷன் பை பண்ணுற மாதிரியும், செல் பண்ணிங்கன்னா புட் ஆப்ஷன் பை பண்ண மாதிரியும், உங்களுக்கு தேவையான ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உண்டான ஆப்ஷனும் இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். எனக்கு கால் ஆப்ஷன் வேணும், புட் ஆப்ஷன் வேணுமா, இல்லை இந்த மணி கால் ஆப்ஷனா, டைரெக்டாக ஆப்ஷன் எடுத்து நான் ட்ரேட் பண்ணணுமா, எப்படி வேணுமோ நம்ம அதுக்கு உண்டான ஃபீச்சர்ஸை இதில் பண்ணிக்கொள்ளலாம். இது ரெண்டாவது பெனிஃபிட். மூணாவது பெனிஃபிட், இந்த மாதிரி பட்டன் ட்ரேடில் மற்றும் அதர் ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இந்த ஃபீச்சர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைலிங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சார்ட் இருக்குது. இதில் டிஃபால்ட்டாக வந்து நம்ம ஒரு ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வச்சுருப்போம். ஒரு 100 பாயிண்ட் டார்கெட் இல்லை ஒரு 200 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்ன்றதை போட்டிருக்கோம். ஸோ ஒன்ஸ் இந்த இடத்துல பை கொடுத்த உடனே அந்த ஸ்டாப் லாஸ் வந்து பாயிண்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அல்கோ கேல்குலேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதுதான் ட்ரைலிங் ST, அதாவது மேனுவல் லைன் STன்ற இந்த ஆப்ஷன். இது எப்படின்னா, நம்ம ஒரு ஹரிசாண்டல் லைனை ட்ரா பண்ணிவிடுவோம். ட்ரா பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸாக ஆக்ட் பண்ணோம். உதாரணத்துக்கு இப்போ இந்த இடத்துல பை ஆகிருக்குன்னா இந்த லைனை
ஜஸ்ட்டு நம்ம மூவ் பண்ண நமக்கு இந்த ட்ரைலிங் வந்து மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் மேலே போக இந்த ஸ்டாப் லாஸை மேலே மூவ் பண்ண இந்த ஸ்டாப் லாஸும் மேலே மூவ் ஆகிட்டே இருக்கும். இதுதான் இந்த ட்ரைலிங் ஹிஸ்ட்ரியோட ஒரு ஃபீச்சர்ஸ். இதை நான் இப்போது உங்களுக்கு டைரெக்டாக எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நான் காட்டுறேன். நான் ஸ்டாப் லாஸ் லைன் கிளிக் பண்ணிட்டோம், இதில் வந்திருக்கு. இப்போ நம்ம பார்க்குறோம், இப்போ இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் லைன் 25,089 இருக்குது. இந்த 25,089லேருந்து இப்போ நான் கீழே கொண்டு வந்தேன் இந்த லைன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரன்னிங் மார்க்கெட்டில் இந்த ஸ்டாப் லாஸ் லைன் பார்க்குறோம் 25,039 மாறி இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் மேலே போயிருக்கு 114 இருக்குது, நான் இந்த ஸ்டாப் லாஸை வந்து 100ல் மாற்றணுன்னா டைரெக்டாக 100ல் மூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னுடைய ஸ்டாப் லாஸ் ஆனது டைரெக்டாக 100க்கு மூவ் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம லைவ் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். இதே போல் பல்வேறு விதமான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குது. என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு நம்ம பார்த்தோன்னா ட்ரெண்ட் மேக்கர், இதெல்லாம் ரொம்ப ட்ரெடிஷ்னலான நம்ம கிட்டத்தட்ட ஒரு 13-14 வருஷமாக இதை பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். இதெல்லாம் ட்ரெண்ட் மேக்கர். இதுலேயும் நம்ம வந்து ட்ரைலிங் எஸ்டி, ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ், கேண்டில் ஆவரேஜ், ஜிக்ஸாக், இந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்குது. ஸ்டாப் லாஸ் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். இது வந்து ஒரு கம்ப்ளீட் ட்ரேடிங் சிஸ்டம். நான் வந்து சிஸ்டம் முன்னாடி உட்காந்து நான் பார்ப்பேன், இல்லை எனக்கு ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காகவும் வேணும், இல்லை செமி ஆட்டோமேட்டிக்காகவும் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த அல்கோட்ரிக்ஸ் பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நமக்கு எந்த மாதிரியெல்லாம் வேணுமோ, மார்க்கெட்டில் எக்ஸிட் ஆகணுமா, ப்ராஃபிட் செட் பண்ணணுமா, பட்டன் ட்ரேடிங் வேணுமா, எல்லா விதமான ஆப்ஷனும் இது ஒரே சிஸ்டம் நமக்கு கொடுக்கும். மற்றும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக நீங்கள் ஆப்ஷனும் எடுத்து பண்ணலாம், இல்லை இண்டெக்ஸ் மூலமாகவும் எடுத்து பண்ணலாம். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. இன்னும் வரக்கூடிய நாட்களில் இதை பற்றி இதில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஃபீச்சர்ஸ் மற்றும் இதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸை பற்றி ஒவ்வொன்றா நான் வீடியோ போட பார்க்குறேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.